இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் விமானத்தை வாங்கினா பாதுகாப்பு ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில சீனாவை சார்ந்திருக்கக்கூடிய உண்மை வந்து மறுக்க முடியாதது. அதாவது இவங்க அத வாங்கும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சீனாவ சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கும் வந்து தள்ளப்படுவாங்க. அதே நேரத்தில் தான் தென் சீனா கடல்ல சீனாவுடைய நீண்ட கால தகராறு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் எதிர்காலத்துல இந்தோனேஷியாவினுடைய வெளியுறவு கொள்கையில சீனா செல்வாக்கு செலுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க வந்துட்டு அவங்க குடுக்குற ஆஃபர அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேபி இந்தோனேஷியாக்குள்ள சீனா காலடி எடுத்து வைப்பாங்க. அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு அவங்களுடைய ராஜ்யம் அங்க அதிகமாகும் அப்படின்னு வந்துட்டு வல்லுநர்களுடைய கணிப்பாவும் இருக்கு. இருப்பினும் இந்தோனேஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற பல விருப்பங்களும் இருக்கு. அதாவது ரஃபேல் போர் விமானத்திற்கான பிரான்சுடன் நடத்தி வர பேச்சுவார்த்தைகளிலும் இது அடங்கும் அப்படின்னும், இந்தோனேஷியா பிரான்ஸ்ல இருந்து 42 ரஃபேல் விமானங்களை வாங்குகிறது அப்படின்னும், இது $8.1 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது $8.1 பில்லியன் அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க.